ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீலாகில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க அனுவாவி சுப்பிரமணியர் டெம்பிள் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பார்க்க வேண்டிய இடங்களில் முக்கியமான இடம் இது ஒன்றுங்க. இந்த அனுவாவி சுப்பிரமணியர் கோவில் பார்த்திங்கன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் 17 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. 36 நிமிஷம் தாங்க ஆகும். சாலிடாக பார்த்தீங்கன்னா ½ அன் ஹவர் ஆகுங்க. இதுவே நாங்கள் வந்து பல்லடத்துலேருந்து போயிருந்தோங்க. பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 1.5 மணி நேரம் ஆகுங்க. நாங்கள் பைக்கில் போயிருந்தனால கரெக்டாக 1.5 மணி நேரத்தில் ரீச் ஆகிட்டோங்க. இதுவே பஸ்ஸுனால் நம்ம பஸ்ஸு கிடைக்கிறத பொறுத்து தான் முன்ன பின்ன ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகலாங்க. அதுக்கு மேலே போகாதுங்க. காலையில் பார்த்தீங்கன்னா ஏர்லியாகவே அவங்க வந்து கோவில் வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஆனால் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 3 o'clock வந்து சாமியை பார்த்துட்டு நம்ம வந்து மலை விட்டு இறங்கிடணுங்க. ஏன்னா ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா யானையெல்லாம் நடக்கிற நேரம் 3 மணிக்கு, அதனால் அதுக்கு மேலே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பார்க்கணுன்னு விசிட் பண்ணுறவங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே டெம்பிள் போய் பாருங்கள். இதுவே நீங்கள் 12 மணிக்குள்ளே போயிட்டீங்கன்னா அங்கே வந்து ஒரு 50 பேருக்கு டெய்லி அன்னதானம்லாம் போடுறாங்க. அந்த அன்னதானம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டோக்கன் வந்து 50 கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், அனுமன் டெம்பிள் வந்து நம்ம மலை அடிவாரத்திலேயே இருக்குது. அனுமன் டெம்பிளை ஃபஸ்ட்டு விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மலை அடிவாரத்தில் போய் இந்த சாமியை முதல்ல கும்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முருகனை பார்த்துட்டு வீட்டுக்கு வரலாம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து உருவான ஒரு கோவில்னு சொல்கிறாங்க. நம்ம பழனி முருகர் கோவில் உருவானதுக்கு முன்னாடியே இந்த டெம்பிள் வந்து உருவாயிருச்சுன்னு சொல்கிறாங்கங்க. கோயம்புத்தூருக்குள்ளே வெளியில் போகணும், வெளியில் ஒரு நாள் வந்து போயிட்டு வந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஒன்று பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த டெம்பிளுக்கு நீங்கள் பிளான் பண்ணலாம். ஏன்னா நம்ம மேலே மலை ஏறிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு கீழே வரதுக்கே நம்மளுக்கு ஒரு நாள் வேணும். இது வந்து ஒரு நாள் வெக்கேஷனில் நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. படிகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஏறுற மாதிரி தான் இருக்குதுங்க. ரொம்ப பெரிய படிலாம் இல்லை, ஆனால் படிகள் வந்து நிறையா இருக்குது. நம்ம பார்த்து தான் ஏறணும். குழந்தைகளே ஏறலாம் பாருங்கள். என் பொண்ணே வந்து அழகாக ஏறி நடந்து வந்தால், இறங்கும் போது அவளே தான் இறங்குனா. பேரண்ட்ஸ் வந்து கூட இருந்துட்டால் போதும். படிகள்லாம் வந்து ரொம்பவுமே பெருசாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பயப்படவும் தேவையில்லை, ஏறவும் முடியாது நீங்கள் நினைக்க வேணாம். நம்ம வந்து ஒரு நாள் மேலே படி ஏறி சாமி பார்த்துட்டு கீழே இறங்கணும். வருஷத்துக்கு ஒரு நாள் இப்படி இருந்தால் நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இது வந்து சுற்றி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பசுமையான ஏரியா. ஏன்னா நம்மளுக்கு வந்து அடுத்து வந்து நம்மளோட கேரளா பார்டர் இருக்கிறதுனால அங்கே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா தான். பார்க்கவே செமையாக இருந்ததுங்க, அழகாகவும் இருந்துச்சு. எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் இருந்துச்சுங்க. நம்ம பழனி மலையில் இருக்கிற வசதி மாதிரிலாம் இங்கே இல்லைங்க. பழனி மலையில் வந்து 2 வகையான படிகள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ரோப் கார் அந்த மாதிரிலாம் இருக்குங்க, ட்ரெயின்லாம் இருக்கும். ஆனால் இங்கே அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம படிகள் வழியால் மட்டும்தான் வந்து ஏறி இறங்க முடியும். படிகளுமே பார்த்திங்கன்னா ரொம்பவும் நம்மளுக்கு வந்து ஏறி இறங்காமல் இருக்காது. ஆனால் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதனால் வந்து இது வந்து நம்ம ரொம்பவுமே ஏறவே முடியாதுன்னு நினச்சிட்டு நீங்கள் வராமல் இருந்துடாதீங்க. இந்த மாதிரி நம்ம உட்காந்து நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த மண்டபம் அங்கங்கே கட்டி விட்டுருக்காங்க. அதில் நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட நம்ம வந்து பொறுமையாக வந்து ஏறி வரலாம். க்ரௌடும் பார்த்திங்கன்னா அவ்வளோவா இல்லை. நாங்கள் போயிருந்தப்போ எங்களுக்கு கூட வந்து ஒரு 30 பேர் தான், டோட்டலாகவே ஒரு 30 பேர் தாங்க கவுண்ட் இருந்தாங்க. ஸோ நாங்கள் போனது சாட்டர்டேயில் போயிருந்தோம். சாட்டர்டே போனப்பவே அதுவே வந்து முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள்னு சொல்லுவாங்க. அந்த அன்னைக்கு தான் போயிருந்தோம். போயிருந்தப்போ கூட்டம் வந்து அவ்வளோவா இல்லை. ஸோ நீங்கள் வந்து போகிறப்போ கூட்டத்துக்கு நினச்சி வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சுங்க நாங்கள் படி ஏறி மேலே வர்றதுக்கு. நாங்கள் இப்போ வந்து மேலே வந்துவிட்டோம். இதுதான் நம்மளுக்கு வந்து சாமி இருக்கிற ஏரியா. நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 10 ஸ்டெப்ஸ் ஏறினோம்னா தான் சாமி வந்து மேலே இருக்குது. இப்போ நம்ம மேலே ஏறிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து அன்னதானம் வந்து போட்டாங்க. இந்த ஸ்தல வரலாறு பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து கேளுங்க. நான் ஸ்தல வரலாறு ஃபுல்லாகவுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க லாஸ்ட்டில் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாமி கும்பிட்றதுக்கு போகிறோம். அங்கே எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது தாங்க மேலே. இதுக்குள்ளே தான் வந்து நம்மளுக்கு சுப்பிரமணியர் இருக்கிறாரு. சுப்பிரமணியர் சுற்றி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா பசுமையாக இடம் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து சுப்பிரமணியருக்கு வந்து இந்த ஊதுபத்தி, சூடம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து வைக்க முடியாதுங்க. நீங்கள் எதுவும் வாங்கிட்டும் போக வேணாம். வாங்கிட்டு போனாலும் அது என்ன பண்ணுறாங்கன்னா வாங்கி ஒரு சைடாக வச்சிட்றாங்க. உங்களுக்கு போகிறதுக்கு வந்து ஒரே அனுமதி என்னென்னா அது வந்து விளக்கு போகிறது மட்டும்தான். அதனால் நெய்யோ நல்லெண்ணெயோ நீங்கள் சாமி எண்ணெயோ வாங்கி நீங்கள் விளக்கு போடலாம். அது மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும். சூடம் ஊதுபத்தி எதுவுமே அவங்க அனுமதிக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வந்து வாங்கிட்டு போக வேணாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு மேலே சாமி இருக்காங்க. அந்த முருகத்துக்கு இருந்து மறுபடியும் இன்னொரு 20 ஸ்டெப்ஸ் மேலே போனால் ஒரு சாமி இருப்பாங்க. நான் அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் விளக்கு போட்டுட்ருக்கேன். விளக்கு போடுறப்ப பார்த்திங்கன்னா 6 வெத்தலைக்கு இடையில வந்து விளக்கு போட்டிங்கன்னா அது வந்து அறுபடைக்கு 6 ஒவ்வொரு படைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் 6 ஒவ்வொரு விளக்கு மொத்தம் 6ங்க. நீங்கள் வந்து பையன் பிறக்கணும், பேபி பாய் பிறக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் முருகனுக்கு வந்து விரதம் இருந்து இந்த மாதிரி வந்து விளக்கு போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விரதத்தை
கஷ்டத்தை உங்கள் கணவர் கையால் தீர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பையன் பிறக்கும் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரியும் இருக்குங்க. அதனால் நீங்கள் வந்து பையன் பிறக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விளக்கு போடலாம். ஆறுபடையே நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் 6 விளக்கு போடலாங்க. நான் வந்து 6 விளக்கு தான் போடுவேன். எப்போவுமே முருகனுக்கு விளக்கு போட நான் 6 விளக்கு தாங்க போடுவேன். அது நெய் விளக்காக தான் போடுவேன். விளக்கு போட்டதுக்கப்புறம் நம்ம சுப்பிரமணியரை தரிசிச்சாச்சுங்க. சுப்பிரமணியர் சுவாமி பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மரம், அதுக்கப்புறம் நிறையா செடிகள்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஒரு கிளான்ஸ் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அங்கேருந்து மேலே வந்து ஒரு 20 ஸ்டெப்ஸ் 25 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. அந்த சாமியும் போய் தரிசிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு கீழே இறங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு ரொம்ப நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்துட்டாங்க. நாங்கள் உட்காந்தப்போ டைம் பார்த்திங்கன்னா 3 மணி ஆச்சு. அங்கே மேலே எங்களுக்கு அன்னதானம் போட்ட அக்கா எல்லாருமே கீழே இறங்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க 3 மணிக்கு மேலே இங்கே நீங்கள் உட்கார வேணாம், இதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போங்க, சீக்கிரமாக மலை விட்டு இறங்குங்க, இப்போ யானை வர நேரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யானை வர நேரம் இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து அந்த அந்த பிளேஸ் வந்து எங்கேயுமே நம்ம வந்து இன்கேஸ் யானையே வந்தாலும் நம்மளுக்கு வந்து வேறு பக்கம் வழியும் இல்லை, நம்ம தப்பிச்சு போக முடியாதுங்க, ரொம்ப ரிஸ்கில் மாட்டிக்குவோம். அதனால் நீங்கள் போனீங்கன்னா 3 மணிக்குள்ளே நீங்கள் வந்து மலை விட்டு இறங்குறதுக்கு வழி பாருங்கள். 3 மணிக்கு மேலே போச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரபிளாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து 3 மணிக்குள்ளே நீங்கள் வந்து மலை விட்டு இறங்கிடுங்க, அதான் நம்மளுக்கும் சேஃப்டி. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் மலையிலேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கீழே இறங்குறப்ப உட்காந்து விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 5 to 10 minutes நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் வந்து இறங்க ஆரம்பிச்சிடுங்க. அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம அனுவாவி சுப்பிரமணியர் கோவிலோட ஸ்தல வரலாறு என்னென்னு பார்க்கலாங்க. ராமாயண போரில் ராமபிரானோட படைகளுக்கும் ராவணது படைகளுக்கும் சண்டை நடந்துகிட்ருக்கிறப்போ ராமபிரானோட தம்பி லக்குவனுக்கு வந்து அம்புகள் ஏற்பட்டு புண்ணாயிருதுங்க. அம்புகள் பட்டு காயம் ஏற்பட்டுருதுங்க. அதனால் அவர் வந்து மயங்கி விழுந்துடுறாரு. லக்குவனோட உயிரை காப்பாற்றுறதுக்கு சஞ்சீவி மலையில் இருக்க ஒரு மூலிகை இருந்தால் தான் அதை லக்குவனோட உயிரை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது ராமபிரான் சஞ்சீவி மலையில் இருக்க அந்த மூலிகையை பறிச்சுட்டு வர சொல்லி அனுமனுக்கு வந்து உத்தரவு விட்டுறாரு. ராமபிரான் கட்டளையை என்றைக்கும் தவறாத அனுமன் அந்த கட்டளையை கேட்டதுக்கப்புறம் உடனே வந்து கிளம்பிடுறாரு. தென்னாடு நோக்கி அந்த சஞ்சீவி மலையை தேடி கண்டுபிடிச்சிடறாரு அனுமன். அங்கே போனதுக்கப்புறம் சஞ்சீவி மலையில் எந்த பேர் வந்து சொன்னாங்க அப்படிங்கிறத அந்த மூலிகையோட பேரை வந்து நம்ம அனுமன் மறந்துடுறாரு. அப்போது பேரோட வந்து சஞ்சீவி மலை ஃபுல்லாத்தையுமே பேர்த்து எடுத்துகிட்டு வராரு அனுமன். வர வழியில் பார்த்தீங்கன்னா வடதிசையை நோக்கி வராரு. வடதிசையை நோக்கி வரப்போ தற்போது அமைஞ்சிருக்கிற அனுவாவி சுப்பிரமணியர் வந்து எழுந்தறியுள்ள மலைப்பகுதியின் வழியே வரப்ப தாங்க முடியாத தாகம் வந்து ஏற்படுது. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா அவரால் எங்கேயுமே செல்ல முடியாது. இந்த தாகத்தை தீர்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இங்கேருந்து போக முடியும்னு நினைக்கிறப்போ மனசுக்குள்ளே முருகப்பெருமானை நினைத்து வேண்டியிருக்காரு அனுமன். அப்பொழுது அனுமனோட வேண்டுதலுக்கு இறங்கிய முருகப்பெருமானும் தன் திருக்கை வேளால் அந்த இடத்துல வந்து மலையை குத்துனாருங்க. மலையை குத்துறப்போ அதிலிருந்து தீர்த்தம் மிகுதியாக வெளிப்பட்டுருக்குது. இந்த முருகப்பெருமானுடைய தீர்த்தம் நம்மளோட அனுமனோட தாகத்தை முழுமையாகவே வந்து போக்கிருச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த தீர்த்தத்தை குடிச்சதுக்கப்புறம் தன் பயணத்தை வந்து தொடர்ந்துருக்கிறாரு அனுமன். இந்த மாதிரி அனுமனோட தாகத்தை தீர்க்க தனது திருக்கை வேளால் ஊற்றை ஏற்படுத்தி அருளியதால் அணு வாவிங்கிற பெயருக்கு அணுனா அனுமன், வாவினா ஊற்று, ஸோ அணுவாவி என பெயர் பெற்றதுன்னு சொல்கிறாங்கங்க. இக்கோயிலில் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானியோட நம்ம சுப்பிரமணியர் இருக்கிறாருங்க. வள்ளி தெய்வானியோட தான் நம்மளுக்கு வந்து வர பக்தர்களுக்கு அவர் காட்சி அளிக்கிறார். இன்றளவும் பார்த்தீங்கன்னா அவர் அனுமனுக்கு ஏற்படுத்திய ஊற்று வந்து பெரிய சுனையாக மாறி இப்போவும் வற்றாத நீர் வந்து கிடச்சிட்ருக்கு. வர பக்தர்களுக்கு அது ஒரு தீர்த்தமாக அமையுதுங்க. இது இப்போன்னு இல்லை, என்றைக்குமே வந்து அந்த சுனை வற்றாது அப்படிங்கிற ஒரு பேச்சும் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சா இந்த கோவில் ஒரு நாள் விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.